இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா அத்தை திடீர்னு மாறிட்டாங்களே, சாருக்கு மாப்பிள்ளை எல்லாம் பாக்குறாங்களேன்னு அப்பவே டவுட் ஆன. ஆனா அவங்க இந்த அளவுக்கு பிளான் பண்ணிருக்காங்களா? சோ ஃபேக்கா ஒரு ஃபேமிலிய செட் பண்ணி சாருவ பொண்ணு பார்க்க வைக்க போறாங்க. ஆமா மாயா, கல்யாணத்தை அன்னைக்கு அந்த மாப்பிளைய ஓட வச்சு சீனு மாமாவ சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிக்கிறாங்க. ரொம்ப கிரிமினலா தான் பிளான் பண்ணிருக்காங்க. அங்கேயும் அவங்கள புடிச்சு நல்லா திட்டி விட்டுருப்பேன். ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவங்க வேற ஏதாவது திட்டம் போடுவாங்க. அதனாலதான் அமைதியா வந்து உனக்கு கால் பண்ண. நீ பண்ணதும் நல்லதுதான். நீ போய் கேட்டு அத அந்த வீட்டுல சொல்லியிருந்தா அத்தை எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அப்படியே பிளேட்டை மாத்திருப்பாங்க. நான் இன்னைக்கு கதிர் கூட சந்தோஷமா வாழ்றேனா அதுக்கு காரணமே நீதான் மாயா. நீ மட்டும் கதிருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலனா என் லைஃபே போயிருக்கும். இந்நேரம் நான் உயிரோட இருந்திருப்பேனான்னு கூட தெரியல. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல மாயா, நான் உனக்கு அவ்வளவு கடன் பட்டிருக்கேன். நீயும் சீனு மாமாவும் சந்தோஷமா ஒன்னா வாழணும். ஆனா அத்தை உங்களை பிரிக்க இப்படி ஒரு பிளான் பண்றாங்க. ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. அவங்க எப்படியாவது சீனு கிட்ட இருந்து என்ன பிரிச்சணும்னு பாக்குறாங்க. ஆனா இந்த ஜென்மத்துல அது நடக்க போறது இல்ல. அத்தை பண்ணிருக்கிற பிளானை எப்படி தடுக்கிறது? இது ஒரு விஷயமே இல்ல. என்னையும் சீனுவையும் பிரிக்கணும்னு நினைக்கிற அத்தையே இவ்வளவு யோசிக்கும் போது சீனு கூட லைஃப் லாங் ஒன்னா வாழணும்னு நினைக்கிற நான் எப்படி யோசிப்பேன்? அத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்ன பண்ண போற? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னாடி நாம ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். என்ன பண்ணணும்? சூப்பர் பிளான் மாயா. ஆனா கல்யாணம் வரைக்கும் இந்த பிளானை கரெக்டா கொண்டு போக முடியுமா? ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பெரிய பிரச்சனையில முடிஞ்சிரும். இதுல உன் லைஃப் வேற இருக்கு. கவலைப்படாத தனா, சீனு கூட சேர்ந்து வாழறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அதுவும் இல்லாம நான் எப்பவுமே அந்த வீட்டு மருமகளா இருக்கணும். ஆமா மாயா, அந்த வீட்டுக்கு எங்க அம்மாவுக்கு அப்புறம் அந்த இடத்துல நீ தான் இருக்கணும். அதுக்காக என்ன ஹெல்ப்னாலும் நான் உனக்கு பண்றேன். தனா, முக்கியமான ஒரு ஆளை போய் பார்த்து பேசணும். நான் வரேன். சரி.